இது மகிமை நேரம். இந்த 4வது நாளிலும் கூட தேவன் நமக்கு எப்படியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், நம்முடைய அடைக்கலமாக அவர் இருக்கின்றார். எரேமியா 16:19 இதை நாம் வாசிக்கின்றோம். கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார் என்று சொல்லி நம்ம இப்போது தியானிக்க போகிறோம். ஆபத்து நேரங்களிலே ஒரு மனிதன் ஏதாவது ஒரு விலங்கினாலோ அல்லது மனிதனாலோ துரத்தப்படுகின்ற வேளைகளிலே ஏதாவது ஒரு வீட்டில் உள்ள புகுந்து தன்னை அந்த மனிதன் பாதுகாத்து கொள்வானால், அந்த வீட்டில் உள்ளவங்க அவனுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தாங்கன்னா அவன் எவ்வளவோ நன்றியோடு இருப்பான்ல. நீங்கள் ஆபத்து நேரங்களில் அந்த என்னுடைய உயிரை பாதுகாத்தீங்களே, நான் வந்து உள்ளே நுழைஞ்ச போது கூட நீங்கள் என்னை வெளியே தள்ளாமல் என்னை நீங்கள் பத்திரமா நான் உள்ளே வரும்படியே எனக்கு உதவி செஞ்சீங்களே, அந்த நன்றி அவன் ஒரு நாளும் மறந்து போக மாட்டான்ல. அந்த வீட்டாருக்கு ரொம்ப நன்றியோடு இருப்பான். அந்த மனிதர்களுடைய ஆபத்து நேரங்களில தான் மனிதர்கள் நம்ம அடைக்கலத்தை தேடுகிறோம் இல்லையா? நம்ம எங்கே போனால் எனக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கும், அல்லது நம்முடைய மனதின் பாரங்கள் அதிகமாகும் போது நான் எங்கே போய் அடைக்கலம் புகுவேன். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் என்னை சூழ்ந்து நிற்கிறதே, நான் எங்கே போவேன், எனக்கு அடைக்கலமான இடம் எது என்று சொல்லி நாம் திணறி கொண்டு வருவோம் சில வேளைகளில் இல்லையா? அப்போதெல்லாம் ஆண்டவர் தான் நம்முடைய அடைக்கலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்கே மெய்யான அடைக்கலம் எங்கே இருக்கிறது? மனிதர்களுடைய வீடுகளா, அல்லது நம்முடைய வீடா, அல்லது நம்ம ஒருவேளை ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து ஒரு 2 நாள் 3 நாள் தங்கலாம், அது நம்முடைய அடைக்கலத்தை கொடுத்து விடுமா? இல்லை. மெய்யான அடைக்கலம் எது தெரியுமா? சங்கீதம் 46:1 சொல்கிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர்தான் நம்முடைய அடைக்கலம். பாருங்க, அவர் நம்முடைய கர்த்தர் நம்முடைய அடைக்கலமாக இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயமின்றி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டே செல்லலாம். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஒருவேளை தெரியாமல் அல்லது கைப்பி சகாய் ஒருத்தங்க கொலை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தெரியாமல் செஞ்சுட்டாங்க. ஒருத்தனை கொலை பண்ணணும்னு நினச்சி இன்னொருத்தனை தெரியாமல் கூட நினச்சிடலாம், கொலை பண்ணிடலாம். இல்லை, வேணும்னே செய்யாமல் தெரியாமல் எப்படியோ நடந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சமயங்கள்லாம் தெரியாமல் நடந்த அந்த கொலைக்காக அடைக்கல பட்டணம் என்று சொல்லி அவர் கட்டி வைத்திருப்பார்களாம். அப்போ அங்கே மனுஷன் போய் அந்த அடைக்கல பட்டணத்தில் இருந்தான்னு சொன்னால் அவனை பிடித்து யாரும் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. ஆமாம், எனக்கு அன்பானவர்களே, அவன் அங்கே அடைக்கலமாகவே என்ன செய்வான், இருப்பான். ஏன்னா அவன் வேணும்னு செய்யலை, கைப்பிசகாய் தெரியாமல் ஒரு கொலை நடந்துருச்சு பாருங்க. அதை போலத்தான் இன்றைக்கும் கூட அடைக்கல பட்டணமாகிய கர்த்தரை நமக்கு அடைக்கலமாக நாம் கொண்டு வந்தால் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பயமற்றதாக, அதே சமயத்திலே பலமுள்ளதாகவும் காணப்படும். அந்த அடைக்கலமான கர்த்தரை இன்றைக்கு நாம் அடைக்கலமாக கொண்டிருக்கிறோமா? நாம் நினைக்கிறோம் எதெல்லாமோ அடைக்கலம். என் வீடு பெரிய கோட்டை இருக்குது, என் வீடு பெரிய வீடு, அதில் நிறைய ரூம்ஸ் எல்லாம் நான் கட்டி வச்சிருக்கிறேன், அதுதான் எனக்கு அடைக்கலத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இல்லை, நமக்கு நம்முடைய அடைக்கலம் யார்? நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அடைக்கலம். அவர் தான், தேவன் தான் நமக்கு அடைக்கலம். வேறு எதுவுமே இந்த உலகத்திலே அடைக்கலமான இடம் என்று சொல்லி நமக்கு எதுவுமே கிடையாது. இன்னும் கூட நாம் ரூத் 2:12 வாசிக்கிறோம். அந்த போவாஸ் ரூத்தை வாழ்த்தி கூறுகின்றான், மனதார அவரை வாழ்த்துகிறான். என்ன சொல்றான் பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லுகிறான். பாருங்க, இந்த நம்முடைய ரூத்தினுடைய சரித்திரம் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இந்த ரூத் யாரையும் நம்பி போகல. போவாஸ் சொல்றான், நீ அவருடைய செட்டைகளுக்குள்ளே நீ அடைக்கலமாய் வந்திருக்கிற இஸ்ரவேலின் தேவன், உன்னுடைய குலம், உன்னுடைய கோத்திரம், உன்னுடைய தேவன் எல்லாவற்றையும் விட்டு நீ இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்குள் அடைக்கலமாய் நீ வந்திருக்கல்ல, அவர் உனக்கு நிறைவான பலனை கொடுப்பாருன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ரூத்தை போல நாம் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் ஒருவரையே நாம் அடைக்கலமாக கொண்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே ரூத் சந்தித்த பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவள் மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் கூட அந்த மோவாப் தேசத்தில் தன்னுடைய உறவுகள், தன்னுடைய சொந்தங்கள், தன்னுடைய பந்தங்கள், அவளுடைய தேவர்கள் எல்லாவற்றையும் விட்டு இந்த இஸ்ரவேல் தேவனை
தனக்கு தெய்வமாக கொண்டாலே, அப்படி நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா பின்மாற்றமான வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட்டு நாம் அவரையே அடைக்கலமாக நாம் கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால், ரூத்துக்கு கிடைத்த அந்த பெரிய பரிசு, நிறைவான பலன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அன்றைக்கு ரூத்துக்கு மாத்திரமா அந்த ஆசீர்வாதம் இல்லை, அவருடைய சந்ததியிலே பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கூட அந்த ஆசீர்வாதங்கள் தான், ரூத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதம் தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் நிறைவான பலன் கிடைக்கும். எப்போது நாம் அவரையே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையே நாம் அடைக்கலமாக நாம் நம்பி வந்திருக்கிறோம்ல, அவராலே நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. பாருங்க, அன்றைக்கு ரூத்து அப்படி அந்த இஸ்ரவேலின் தேவனை தனக்கு அடைக்கலமாக கொண்டு வாழ்ந்ததினாலே அந்த ரூத்தினுடைய சந்ததியிலே இயேசுவானவர் பிறக்கும்படியான ஒரு பாக்கியத்தை அன்றைக்கு ரூத் பெற்றுக்கொண்டாள் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் நாம் அடைக்கலமாக, அவரை நம்முடைய வாழ்க்கையின் அடைக்கலமாக நாம் கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால், நம்ம எல்லா தீமைகளுக்கும் அவர் நம்மை விலக்கி நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். அவர் நம்மை அவர் அடைக்கலமாக நம்ம அவருடைய பாதத்துக்குள், அவருடைய சிறையிற்குள் நாம் பாதுகாப்பாக இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த தீமைகளை கூட நாம் அனுபவிக்க முடியாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். சத்ருவினுடைய போராட்டமாக இருக்கலாம், பண பிரச்சனைகளாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், நம்முடைய சரீரத்தை வாட்டி வதைக்கின்ற அநேக பிரச்சனைகள் நமக்கு உண்டல்லவா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவரே நீரே என்னுடைய அடைக்கலம்ப்பா, என்னுடைய அடைக்கலம் நீர் ஒருவர் மாத்திரம்தான், நான் யாரையும் நம்பி இந்த உலகத்துல இல்லை, உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், நீரே என்னுடைய அடைக்கலம், நீரே என்னுடைய அரணப்பா, நான் உண்மைத்தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம அவரை முழுவதுமாக நாம் பற்றி கொள்ளும் பொழுது, இந்த ரூத்தை போல நம்முடைய பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மறந்து இந்த புதிய வாழ்க்கைகளை, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய அடைக்கல பாறையப்பா, நாங்கள் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வளமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவார், ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றுவார். ரூத் தன்னுடைய வாழ்க்கையில அதை நினைத்து பார்த்திருப்பாளா? இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்வேன்னு சொல்லி, ஐயோ என்னுடைய கணவன் மரித்து போனான், என்னுடைய மாமியாரோடு நான் எப்படி இருந்து வாழ்க்கை நடத்துவேன் என்று சொல்லி அவள் நினைத்து பார்க்கல. அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்குள் அவளை அடைக்கலமாக வந்து அவளுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும்படியே ஆண்டவர் உதவி செய்தார். அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். எப்போது நாம் அவரை அடைக்கலமாக கொண்டு வாழும் பொழுது, நாம் அவரையே நம்முடைய வாழ்க்கையின் அடைக்கல பட்டணமாக கொண்டு வாழும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு கூட நீங்க நினைக்கலாம், அநேக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், சோர்வுகள், என்னுடைய பண பிரச்சனைகள், சரீர பலவீனங்கள் எல்லாம் எனக்கு என்னைக்கு மாறப்போகுது, இந்த வருடம் முழுவதும் நான் இப்படித்தானே கஷ்டப்பட்டேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஒருவேளை நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே வரக்கூடிய புதிய ஆண்டிலே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் புதிய மாற்றங்களோடு நான் வாழ விரும்புகிறப்பா, நீரே என்னுடைய அடைக்கலம், என்னுடைய அடைக்கல பாறையாகிய உமக்குள் நான் வந்து சரண் புகுந்து விடுறப்பா, நீங்க என்னுடைய அடைக்கலமாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வந்து ஆண்டவரை என்னை சூழ்ந்து நின்றாலும் கூட நீங்க என்னுடைய அடைக்கலமாக இருங்க, நான் உமக்குள் என்னுடைய அடைக்கலத்தை தேடி ரூத்தை போல நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல நீங்க கேட்பீங்கன்னா, ஆண்டவர் நம்மை சுற்றி நம்மை பாதுகாப்பாக நம்ம வைத்துக் கொள்வார். அடைக்கல பாறையாகிய அவர் நம்முடைய வாழ்க்கையின் பாதுகாவலராக இருந்து கொள்வார். அப்படிப்பட்ட கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புலே சாமி, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒவ்வொரு விதங்களிலே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களோடு கூட பேசுறீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய மேய்ப்பராக, எங்களுடைய வெளிச்சமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருகிற தயவிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட எங்களுடைய அடைக்கலமாக நீர் இருக்கிறீரப்பா, எங்களுடைய பலனாக நீர் இருக்கிறீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்
நாளில் நாங்கள் தியானித்தபடி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய அடைக்கலமாக நீர் இருந்து ஆண்டவரே உலகத்தையோ உலகத்தின் ஆண்டவரே மக்களையோ உலகத்தின் பொருட்களையோ நாங்கள் பின்பற்றி போகாதபடி நீர் எங்களுடைய அடைக்கல பாறையாக இருந்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பாதைகளையும் கோணலான எல்லா பாதைகளையும் செவ்வைப்படுத்தி ஆண்டவரே இந்த பழைய ஆண்டிலே எங்களுடைய பழைய வாழ்க்கை முடிந்து புதிய ஆண்டை துவங்க இருக்கிற எங்களை ஆண்டவரே உம்முடைய அடைக்கல பாறையாகிய உமக்குள் வைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.